வந்தேன்னா காட்டிய காரி கதை சொல்ல உங்க மனசெல்லாம் கொள்ளை கொள்ள உங்க மனசெல்லாம் கொள்ளை கொள்ள. கோயம்புத்தூர் மக்களே, உங்களுக்கு எல்லாம் மருதமலை பத்தி தெரியும் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? மருதமலையில் இருக்கிறது கடவுள் யாரு? முருகரோட வாகனம், அதாவது டிரான்ஸ்போர்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மயில். அந்த மயில் தான் நான். இந்த மயில் ஒரு காலத்துல ரொம்ப தாஜா பிடிச்சு நடந்துட்டு தான். இதோட தோகை ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான் அந்த அழகு பெருமான முருகர் அவரோட வெஹிக்கிளை சூஸ் பண்ணியிருக்காரு நினைப்பு. அதனால எங்க போனாலும் அந்த தோகை கீழே விடாம தான் நடக்குமா. டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோய் 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 டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோய் 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 டோய். இப்படியாக ஒரு நாள் தன் தானே மறந்து மயில் ஆடிக்கிட்டு இருந்தான். தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட. ஆடின மயிலுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். இருக்கிற எல்லா பறவைகளும் டான்ஸ் ஆடணும்னு தன்னை தானே பறவைகளோட ராஜன் நியமிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பறவைகிட்டையா போய் சொல்லிச்சான். இன்னிலிருந்து எல்லாரும் டான்ஸ் ஆடணும், இதுவே என் கட்டளை, என் கட்டளையே என் சாசகம் அப்படின்னு ஒன்னதுக்கிட்டு ஒரு குளத்தங்கரைக்கு தண்ணி குடிக்க போச்சான். டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோயிங் சக்கா பிரிச்சக்கா டோய் 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 டோய். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தான். நிறைய பறவை வந்திருக்கு இந்த குளத்தங்கரைக்கு. இதுதான் சான்ஸ். நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் வர சொல்லி தான். இது என்னது? அரமண்டிய பத்தல. நீங்களே சொல்லுங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு அரமண்டி இம்பார்ட்டண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. வாத்து நல்ல அரமண்டி உட்காரு. இது என்ன இப்படி உட்கார்ந்துருக்க? நான் நிக்கிறது மோக்கற மாதிரி இருக்கு. இதுல அரமண்டி வேலையா? என்னது இது? எதுக்கு வேற பேசுறியா நீ? அதெல்லாம் வேலைக்காகாது. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, உங்களுக்கு தெரியும்ல. இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நாளைக்கு ஒழுங்கு மரியாதையா அரமண்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒழுங்கா டான்ஸ் கிளாஸுக்கு வந்து சேரு. புரியுதா? ரெண்டு கால கீழே வச்சு ஆடினாலே இந்த காலத்துல நிறைய பேருக்கு டான்ஸ் ஆட தெரியல. இது என்னது இது? குக்கமா ஒத்த கால வச்சு நீ என்ன பண்ணிருக்க? நீ ரெண்டு காலையும் கீழே வச்சு டான்ஸ் ஆடு. நான் நீடோடி வாழணும்னு மொத்த கால நின்று தவம் பண்ணிட்டு இருக்கு. என் மேல என்ன ஒரு பற்று, என்ன ஒரு மரியாதை. நீடோடி வாழ்க்கை ஓகே, பரவாயில்ல, தவம் பண்ணு. ஆனா நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் வரும்போது ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு ஆட பழகிக்கோ. ஓகே? இப்படியாக ஏதோ சாப்பிட்டு போக சொல்லி எல்லா பறவைகளும் தப்பிச்சிருச்சான். அப்பன்னு பார்த்து ஒரு குயில் மாட்டுச்சான். இது புதுசா ரொம்ப அழகா. இது வரைக்கும் நான் இந்த பறவையா இங்க பார்த்ததே கிடையாது. அறிமுகப்படுத்திக்க வேண்டிதான். ஏங்க, வணக்கம். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா மயில். உங்க பேர் என்ன? ஹலோ, ஐ அம் குயில். குயில் இங்கிலீஷ்லாம் பேசுது. குயிலே, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அப்புறம் நான் டெய்லி 5 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் எடுப்பேன். நீங்க நாளைக்கு மறக்காம எங்க வீட்டுக்கு டான்ஸ் கிளாஸ் 5 மணிக்கு வந்துருங்க. டான்ஸா? எனக்கும் டான்ஸுக்கும் ரொம்ப தூரம் சாமி. ஆளை விடுங்க. ஆளை விடுங்க? இப்பதானே சொன்னேன் நான் தான் ராஜான்னு. இதே நம்மப்பா இருக்கு, எடுத்ததும் கொடுத்ததுமா ஆளை விட அது இதுன்னு. அதெல்லாம் வேலைக்காகாது. மரியாதையா நாளைக்கு 5 மணிக்கு கிளாஸுக்கு வந்துருக்கு. சாரி ப்ரோ, ஆனா அதர் ஒர்க் ப்ரோவா? இங்கிலீஷ் எல்லாம் பேசினா எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னா உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னா நாளைக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு வரணும், இல்லைன்னா என் கூட
போட்டிக்கு வரணும். போட்டிக்கு வந்தேன்னா தோத்தவங்க பேச்ச மத்தவங்க கேட்கணும். என்ன கனகங்குயிலே போட்டிக்கு வரியா 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 இப்படியாக முட்டி மோதி மயிலும் வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் எல்லா பறவைகளும் வந்துருச்சான். ஆனா குயிலை மட்டும் காணோம். காட்டுக்குள்ள ஒரே டென்ஷன். நான் அப்பவே நினைச்சேன் இந்த குயில் சவாலெல்லாம் விழுது மயில் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னு. ஒருவேளை குயில் பயந்துருச்சா? போச்சுடா, திருப்பி இந்த புலிகேஷோட ரூல்லயே கஷ்டப்பட போறோம். ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்துப்பா. மத்த பறவைகள்லாம் பேசுறது கிட்ட மயிலுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சான். அது பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சான். தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட. பச்சைமயில் வாகனனே சிவபல சுப்பிரமணியனே வா முருகா விஜயெல்லாம் மீதே வைத்தேன் என்னிடம் பயமில்லையே. பொண்ணு பார்த்து ஜோன்னு மழை கொட்ட அசந்து போன மயில் முதல் தோகையை கீழே போட்டுருச்சு. ஆஹா, மயில் தோகைய கீழே போட்டுருச்சு. ஆஹா, மயில் தோகைய கீழே போட்டுருச்சு. Long live the new king queen. Long live the new king queen. போட்டியில தோத்து போன மயிலுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சான். உங்களுக்கு ராஜாவா எங்க கபடியை நான் எழுந்துட்டேன்னு எங்கேயோ கிளம்பிடுச்சான். இனிமேல் நான் டான்ஸ் ஆடவே மாட்டேன், இந்த காட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு சொல்லிச்சான். மயிலண்ணா, மயிலண்ணா, நீங்க உங்க தப்பு உணர்ந்ததே போதும். நீங்க எங்கேயும் போக வேணாம். இங்கே இருங்க, டான்ஸும் ஆடுங்க, அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓ ஆமா இல்ல, டான்ஸ் தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதை உணர்த்தின இந்த குயிலுக்காக இனிமேல் நான் வந்து மழை வரும்போது மட்டும்தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா மழை எப்போ வரும் தெரியுமா? குயில் பாடுறப்பதான். அதனால கோயம்புத்தூர் மக்களே, அடுத்த தரம் மழை வந்ததுன்னா கோயம்புத்தூர்ல எல்லாரும் நல்ல ஒத்து கேளுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குயில் பாடிக்கிட்டு இருக்கும். அப்போ நானும் என்னோட நண்பர்களும் தோகையை விரிச்சு ஜம்முன்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்போமே.